இந்த மனக்குழப்பத்தை பொறுத்தவரை எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாவம் செய்யக்கூடியவர்கள் இறைவனுடைய கட்டளைகளை மீறுவதன் மூலமாகவும் பாவம் செய்கிறார்கள். சக மனிதர்களுக்கும் சமுதாயத்திற்கும் துரோகம் செய்வதன் மூலமாக, அவங்களுடைய உரிமைகளை பறிப்பதன் மூலமாகவும் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவங்களையும் நம்ம விட்டு வைப்பது இல்லை, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவங்களையும் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த இரண்டு வகையான பாவங்கள்னாலையும் மனிதன் மன அழுத்தத்துக்கு, மனிதன்னா ஓரளவுக்கு நல்லவனாக வாழணும்னு நினைக்கிற மனிதன், அதிலே மூழ்கி போனவனுக்கு எந்த ஒரு உறுத்தலுமே இருக்காது. கோடி கோடியாக அடுத்தவங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுனாலும் ஒரு எறும்பு கடித்த மாதிரியான ஒரு உறுத்தல் கூட இல்லாதவனுக்கு தீர்வு சொல்ல முடியாது. இஸ்லாத்தின் தீர்வை சொல்கிறதா இருந்தால் இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையாவது கொஞ்சமாவது உள்ளத்தில் இருக்கணும். அவங்களுக்கு தான் அது தீர்வு பயன் தரும். ஓரளவுக்கு அல்லாஹ்வை நம்பி இபாதத்துகளில் ஈடுபட்டு மறுமையை நம்பி நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாது என்றெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் அந்த மாதிரி ஒரு சராசரியான ஈமான் உள்ள சகோதரர்களாக இருப்பார்களே, ஆனால் அவங்க செஞ்ச பாவங்கள் அவங்கள உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ ரெண்டுக்குமே அந்த மாதிரி உறுத்துவதற்கு, அந்த மாதிரி ஏற்படக்கூடிய மன அழுத்தத்திற்கும் மார்க்கத்தில் தீர்வு இருக்கிறது. முதல்ல மனிதர்கள் விஷயத்தை எடுத்துக்கொண்டோமையானால், நம்ம ஒரு மனிதன்கிட்ட கடன் வாங்குகிறோம், நம்மளை ஒருத்தன் ஏமாத்திரா என்னங்கிறது ரெண்டாவது தலைப்பு. இப்போ நம்ம ஆன்மீக ரீதியாக நம்ம ஒரு ஆள்கிட்ட என்ன செய்தோம், கடனை வாங்கி ஏமாற்றி விட்டோம் என்று சொன்னால் அவன் எங்கே இருக்கான்னு தெரியவே இல்லை, தெரிஞ்சிட்டோம். இப்போ நம்மளை அழுத்தி கொண்டே இருக்கும். அவன்கிட்ட கடன் வாங்கினோமே, தருவதா சொல்லி வாங்கினோம், இப்போ கொடுக்கலான்னு பார்த்து ஆளை காணாமே, அன்னைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இழுத்தடிச்சாச்சு. இன்றைக்கு ஒரு வயசு முதிர்ந்த பிறகு நாளைக்கு மூத்து வந்துடும்னு ஒரு நடுத்தர வயசை தாண்டிய பிறகு அது மாதிரி கவலைப்படக்கூடியவர்கள் நிறைய நம்ம இடத்துல அதை கேள்வியாகவும் கேட்குறாங்க. நாங்கள் எப்படி அதை திருப்பி கொடுக்கறது, நான் மோசடி பண்ணிட்டேன், நீ என்கிட்ட நம்பி வச்சுருந்த ஒரு அமானிதத்தை இல்லைன்னு சொல்லிட்டேன், இப்போ எனக்கு அது என்னை உறுத்தி கொண்டே இருக்கிறது, படுத்தவனும் தூக்கம் வர மாட்டேங்குது, நான் நிம்மதியாக இருக்க முடியலை, இந்த நிலையில் நான் மரணித்து விட்டால் என்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்கிற மாதிரி மனிதர்களுக்கு நம்ம துரோகம் செய்து இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு சராசரியான முஸ்லீமுக்கு என்ன செய்யும், அது உறுத்தலையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தும், ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும், குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு இந்த இளமையில் ஏற்படுத்தாவிட்டால் கூட ஒரு நடுத்தர வயசை கடக்கும் பொழுது ஏற்படுத்தும். ஒரு இளமை முடுக்கோடு இருக்கும் பொழுது நம்ம சில விஷயங்களை புரியாமல் இருந்தால் கூட ஒரு நமக்கு புள்ள குட்டி நம்ம ஒரு கட்டத்தை வயசை தாண்டிய பிறகு இது மாதிரி நம்ம செய்த துரோகங்கள் பாதிக்கும். அதே மாதிரி நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் இருப்பான், அவனுடைய ஒரு ஜான் இடத்த தள்ளி நம்ம செவத்தை போட்டுறது. நம்ம இடம் இங்கே இருக்கும் பொழுது அங்கே பக்கத்து வீட்டுக்காரன் கவனிப்பார்ட்டு இருந்தான்னு வைங்க, அவனுடைய ஒரு ஜான் இடத்த நம்ம பக்கம் சேர்த்துக்கிட்டு என்னுடையது தான் என்று அடுத்த வருஷத்தை என்ன செய்வோம், அபகரித்தவர்கள் இருப்போம். அப்போ இது அவரை உறுத்திக்கிட்டே இருக்கும், செஞ்சிருவான். என்ன செஞ்சிட்டோமே, ஆனால் விடவும் முடியாது, கட்டிவிட்டோமே, கோடிக்கணக்கான ரூபாய் போட்டுவிட்டோமே, இப்போ செவத்தை எப்படி நவட்டி வைக்கிறது, அதே நேரத்தில் நவட்டாமல் இருந்தால் பாவமாயிருமே, அல்லாட்ட மாட்டிக்கிறோமே என்று இப்படியா அப்படியான்னு குழம்பக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் மனிதன் என்ன செய்கிறான், கண்டிப்பாக சந்திக்கிறான். அதே மாதிரி பெற்ற தாய் தந்தையரை கவனிக்கிறது அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக அவங்கள கவனிக்க சொல்லி தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத பெற்றோரை பேணு. இப்படி தான் குர்ஆனில் என்ன இருக்கிறது, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ் இணை கற்பித்து விடாத, ஒபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரை நல்ல முறையில் கவனித்துக்கொள். இப்படி அல்லாஹ் நம்ம கட்டளை எடுக்கிறான். அவங்கள சீன்னு கூட சொல்லக்கூடாது. அவங்க மனவர்த்த மார்க்கத்துக்கு விரோதமான விஷயத்தை சொன்னால் கூட அதில் கட்டுப்படக்கூடாதே தவிர அவங்களுக்கு செய்கிற உதவி உபகாரங்களில் குறை வைத்து விடக்கூடாது என்று அல்லாஹ் நம்ம கட்டளை எடுக்கிறான். அப்போ எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க, பெற்றோர்களை முதியவர்களாக இருக்கும் பொழுது கவனிப்பது கிடையாது. அந்த நிலையிலே தகப்பனார் இறந்துருவார். உயிரோடு இருந்தால் அப்போ திருந்தி ஏதாவது அதுக்கு ஒரு பரிகாரம் கண்டுடலாம். ஆனால் தகப்பனாரை கவனிக்காத ஒரு நிலையிலேயே தகப்பனார் நினைஞ்சிருவார், இறந்துருவார். சோறு கூட போட மாட்டான், மருத்துவம் கூட செய்ய மாட்டான். இவனுக்கு ஒரு முதுமை வரும் பொழுது நம்ம பிள்ளை நம்மளை கொண்டு தெருவில் போட்டுருவானோ என்று வரும் பொழுது தான் அவன் செஞ்ச அந்த பாவம் என்ன செய்வானே உறுத்து. எப்போ செஞ்சது, 20 வருஷத்துக்கு பிறகு இவன் செஞ்சது
இப்போ வந்து மனசில் இவனுக்கு வீட்டில் மரியாதை குறையும் பொழுது, இவன் பிள்ளைகள் வந்து இவனை வந்து அலட்சியமாக நடத்தும் பொழுது, ஆஹா நம்ம பெரிய தப்பில் பண்ணியிருக்கிறோம், அதைத்தான் இன்றைக்கி அனுபவிக்கிறோம், அல்லாட்ட நம்ம மாட்டிக்கிறோமே என்ற மாதிரியான ஒரு பயம் வரும் பொழுது அது ஒரு அழுத்தம், மன அழுத்தம் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு சராசரி ஈமான் உள்ளவர்களாக இருந்தால் என்ன செய்யும், மன அழுத்தம் ஏற்படும். இப்படிப்பட்டவர்களும் சமூகத்தில் இருக்கிறோம். நடுத்தர வயசை கடைந்தவர்கள் வந்து தாய் தந்தையரை மனைவி சொல்ல கேட்டுக்கொண்டு தாய் தந்தையரை வீட்டை விட்டு விரட்டுவது, தனி கொடுத்தனம் போகிறோம்னு சொல்லிட்டு அவங்கள கவனிப்பாரற்று யாரும் இல்லைன்ற நிலையில் விட்டு இவர்களுடைய சுகத்துக்காக வேண்டி என்ன செய்கிறது, வெளியேறி விடுவது, இதையெல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த நேரத்தில் அது சரியாகப்பட்டாலும் ஒரு நேரம் மாதிரி எப்பவும் இருக்காது. ஒரு நேரம் வரும்பொழுது அவங்களுக்கு அது அவங்க மனசை என்ன செய்யும், அதை தைக்கும், அது ஆள் மனசில் பதிஞ்சு இருக்கும். அவங்களுக்கு எப்போ வரும் என்று கேட்டால் எல்லாம் கொஞ்சம் தளர்ந்து போன பிறகு யதார்த்தம் புரிய ஆரம்பிக்கும் பொழுது, நல்லது கெட்டதை சீர்தூக்கி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்கள ரொம்ப பெரிய ஒரு பாதிப்புக்கு ஆளாக்கக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி பொருளாதாரத்தை விட்டுருங்க, ஒரு மனிதனுடைய மான மரியாதையில் விளையாடுறது, அவதூறு சொல்வது, பொய்யாக ஒரு பெண் மீதை இட்டுக்கட்டி சொல்லி குடும்பத்தை நாசமாக்குறது, இப்படியான ஒரு மானம் சம்பந்தப்பட்ட விஷயம் பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்வதுங்கிறதை நம்ம செய்வோம். அதே மாதிரி என்னவெல்லாம் செய்வோம், அடுத்தவன் மீது பொய்யாக ஒன்றை பரப்பி விட்டு அதனால் எவ்வளோ பாதிப்புக்கு ஆளாகுவான், சமூகத்தில் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு பொய் உண்மையாக இருந்தால் அது ஒரு கணக்கு. பொய்யாக ஒருவன் மீது ஏதாவது பரப்பி விட்டோன்னு வைங்க, அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த இழிவு அவமானங்கள் எல்லாம் ரொம்ப வந்து இடிஞ்சு போயிடுவான். அது எப்போ உறுத்தும் என்று கேட்டால் ஒரு கட்டத்தில் உறுத்தும். ஆஹா நம்ம இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, பெரிய தப்புல பண்ணிட்டோம், அல்லாட்ட மாட்டிக்கிறோமே, அல்லா கேள்வி கேட்பானே என்று நம்முடைய அவதூறுகள் அந்தளவுக்கு பாரதூரமாக இருந்து அதனுடைய பாதிப்புகள் பாரதூரமாக இருக்குமே. ஆனால் அதுவும் என்ன செய்யும், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு உறுத்தலை ஏற்படுத்தும், அழுத்தத்தை ஏற்படுத்தும், குழப்பத்தை ஏற்படுத்தும், அவன் நிம்மதியை குலைக்கும். சராசரி மனிதனை போல் அவனுக்கு என்ன செய்ய முடியாது, எல்லா நேரமும் இயங்க முடியாது. இந்த மாதிரியான பல தவறுகள் நம்ம வாழ்க்கையில் நிகழ்கிறது. இது செய்யாத, இதில் அனைத்தையும் செய்யாட்டாலும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு செய்யாதவங்க இருக்கவே மாட்டாங்க. தாய்க்கு செஞ்சோம், பொண்டாட்டியை கூட நல்லா சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். உப்பு சப்பு இல்லாத காரணத்துக்காக வேண்டி உன்னை விவாகரத்து செய்கிறேம்மா, ஒரு பைசா பிரயோஜனம் இருக்காது. அந்த காரணம் அது ஏற்கத்தக்க காரணமாக இருக்காது. சில காரணங்கள் இருக்கிறது, ஒழுக்கக்கடா போயிட்டாங்க, தப்பாக நடந்துட்டாங்க என்ற மாதிரி செஞ்சான்னா அது ரீசன் இருக்கிறது, அவனை உறுத்தாது. ஆனால் சல்லித்தனமான காரணங்களுக்காக வேண்டி கணவன் மனைவி என்ற ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே இருந்து கொண்டு மனைவிக்கு என்ன செய்கிறது, அவளை கொடுமைப்படுத்துவது, அவளை கடைசியில் டைவர்ஸ் பண்ணி விட்டுவது, அந்த குழந்தைகளை வைத்துக்கொண்டு இந்த பெண்கள் படுற கஷ்டம் இதெல்லாம் அப்போ தெரியாது. ஏன், இவருடைய சுகத்துக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. எப்போ தெரியும், அது ஒரு கட்டம் வரும் பொழுது செய்யும், ஆஹா நம்ம பெரிய அநியாயங்களை பண்ணிட்டோம், இந்த மாதிரி மனைவி பெரிய கொடுமை செஞ்சிட்டோமே என்கிற மாதிரியாக வந்து உறுத்தல் வரும். சில பேருக்கு அப்போவே கூட வர ஆரம்பிச்சோம், செஞ்சுட்டு கொஞ்ச நாள் என்ன செஞ்சிடறேன், நம்ம செஞ்சு சரியாக இருக்குமா, தப்பாக செஞ்சிட்டோமோ என்கிற மாதிரியாக. அதுவும் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் கூட கணவனுக்கு என்ன செய்வாங்க, துரோகம் செஞ்சுட்டு அவங்க பல கொடுமைகளை செய்து அவனை பாதிப்புக்குள்ளாக்கி இருப்பார்கள். இப்படி மனிதன் என்ற முறையில் பிள்ளைகள் வந்து தகப்பனுக்கும், தகப்பன் பிள்ளைக்கும், கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கு, நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மத்தியில், அண்டை வீட்டாருக்கு மத்தியில், இப்படியாக எல்லா துறையில் பழகும் பொழுது 100% எல்லோருடைய உரிமையை நம்ம வந்து பேணுவது கிடையாது. உரிமையை பறிக்கிறது, லஞ்சத்தை கொடுத்து அவனுக்கு உரியதை நம்முடையது ஆக்குறது, இதெல்லாம் செய்கிறோமா இல்லையா? ஒரு லஞ்சத்தை கொடுத்து இந்த சொத்து யாருடையதுன்னு தீர்ப்பளிக்கிறதுக்காக வேண்டி கோர்ட்டில் போய் லஞ்சத்தை கொடுத்தா என்னவாயிரு, உங்கள் சொத்து ஏன் சொத்து ஆகி போயிடும். அதெல்லாம் கூட செய்து சட்டப்படி எனக்கு தான் சொந்தம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் உலகத்தில் அவங்களுக்கு சட்டப்படி சொந்தமாக இருந்தாலும் அது மனசில் கண்டிப்பாக அது உறுத்தும், பாதிப்பு ஏற்படுத்தும். சக்கராத்து அடையும் பொழுதாவது, சாவு நெருங்கும் பொழுதாவது, படுக்கையில் கிடக்கும் பொழுதாவது ஒரு நல்ல முஸ்லீமை உறுத்தும். அப்போ கூட உறுத்தலைன்னு அவன் முஸ்லீம் கிடையாது. அப்போ கூட உறுத்தலைன்னு வைங்க, இவனுக்கு எந்த மருத்துவமும் கிடையாது, இவனுக்கு எந்த தீர்வு யாரும் சொல்ல இயலாது. அப்போ கண்டிப்பாக அவரவர்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் இல்லாவிட்டால் ஒரு கட்டம் உறுத்தும். ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உறுத்தலுக்குரிய காரியம்தான், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இப்போ நம்ம செய்கிற இந்த காரியங்கள் எல்லாம் மன உறுத்தலை ஒருத்தனுக்கு ஏற்படுத்துமையானால் அது தவறா என்று சொன்னால் அது தவறு இல்லை. கண்டிப்பாக என்ன செய்யாது, மன உறுத்தலை ஏற்படுத்தத்தான் செய்யும். மார்க்கும் அப்படி தான் சொல்லுகிறது. மார்க்கம் என்ன சொல்லுது, நீங்கள் ஒரு ஆளுக்கு அநியாயம் செய்தீர்களேயானால், ஒரு அவதூறு சொன்னீர்களேயானால், அவனுடைய சொத்துக்களை பறித்து கொண்டீர்களேயானால், அது இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயித்து விட்டாலும், இந்த உலகத்தில் உங்களுடைய கை ஓங்கி விட்டாலும்
அங்கே மறுமை நாளில் அல்லாஹ் வந்து எல்லாருக்கும் நீதி வழங்குறவன். எவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவன் ஒரு வழக்கை கொண்டு வந்தால் அதுக்கு யார் தீர்ப்பளிக்கணும்? அல்லாஹ் தீர்ப்பளிக்க வேண்டும். அப்போ நம்மளால் பாதிக்கப்பட்டவன் அல்லாட்ட வந்து என்ன செய்வான்? நிற்பான். யா அல்லாஹ், இவன் நல்லா தொழுதான், ஆட்சிக்கெல்லாம் போனான், ஆனால் என்கிட்ட வாங்கின ரூபாயை தரமா ஏமாற்றிவிட்டான் அப்படின்னு அவன் வழக்கு தொடுத்தானே. ஆனால் அது நம்ம மறுமையை பாதிக்குமா பாதிக்காதா? நிச்சயமாக பாதிக்கும். நான் சமூகத்தில் கண்ணியமானவனாக இருந்தேன், என் மேலே அவதூறு சொல்லி என்னை கேவலப்படுத்தி என்னை நாசமாக்கிட்டான் அப்படிங்கிற அவன் சொல்லுவானே. ஆனால் அது உண்மையாக இருக்குமே. ஆனால் அப்போ அதுக்கு அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நமக்கு பெரிய பாதிப்பு நிச்சயமாக ஏற்படும். இதே மாதிரி இதை அல்லாஹுடைய ரசூலும் என்ன செய்கிறாங்க? நமக்கு சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்கிறாங்க? மறுமை நாளில் வந்து நிற்கும் பொழுது முதல்ல சொல்கிறாங்க, இத்தகி தாவத்தல் மதுலும், பாதிக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு பயந்து கொள். வேறு எவனுடைய துவாவுக்கு நீ பயப்பட தேவையில்லை. எல்லா துவாவும் சமமானது தான். அவுலியா துவா, பெரியார் துவா, மகான் துவான்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் யாருடைய துவாவுக்கு பயப்படணும்? நம்மனால ஒருத்தனுக்கு பாதிப்பு ஏற்படுத்திட்டோம் என்று சொன்னால் அவன் கையை இந்த நாட்டு வைங்க, நல்லா ஏற்றுக்குவான். கெட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்ட ஒருத்தன் வந்து கையேந்தி விட்டான் என்று சொன்னால் அதுக்கு நீ பயந்துக்க சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஃபஇன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். அந்த துவாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த திரையும் இல்லை, நேர போயிடும். நேரடியான ஹாட்லைனில் என்ன செய்யும்? டைரக்ட் கனெக்ஷன். பாதிக்கப்பட்டவன் கையேந்திட்டான்னு சொன்னால் டைரெக்டாக நேரடியாக அல்லாஹ்விடத்தில் சென்றுவிடும், அந்த துவா அங்கீகரிக்கப்பட்டு விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. அப்போ நம்மால் பாதிக்கப்பட்டவன் கையை ஏந்தி இருந்தால் என்ன ஆகும்? கணவனால் பாதிக்கப்பட்ட மனைவி, மனைவியால் பாதிக்கப்பட்ட கணவன், தந்தையால் பாதிக்கப்பட்ட பிள்ளை, பிள்ளையால் பாதிக்கப்பட்ட தந்தை, நண்பனால் பாதிக்கப்பட்ட நண்பன், அண்டை வீட்டுக்காரனால் பாதிக்கப்பட்ட அண்டை வீட்டுக்காரன். இது மாதிரி வந்து நம்ம பாதிக்கப்பட்டவன், யா அல்லாஹ் இப்படி அநியாயம் பண்ணுறானே, இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறானே, கேட்க மாட்டியா? இவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டியா என்று அவன் கையேந்தி விட்டால் அது பயங்கரமான பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும். அப்போ இது உறுத்தல் வர்றது தப்பு கிடையாது. இதில் வந்து மனக்குழப்பம் வருதுங்கிற இந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு வருது என்று சொன்னால் வரணும். இந்த உறுத்தல்லாம் என்ன செய்யணும்? தீர்வு தனியாக இருக்கிறது. தீர்வு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். முதல்ல இது மாதிரியான ஒரு உணர்வு வரலாமான வரணும். இந்த மாதிரி ஒரு பயம் என்ன செய்யணும்? எல்லாருக்கும் வரணும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு சஹாபி இருந்தார், சயீத் இப்னு ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்று அவருடைய பெயர். அவர் என்ன செய்கிறார்னா, ஒரு அம்மா, பக்கத்து வீட்டுக்கார அம்மா வந்து இவருடைய சொத்தை தன்னுடையதுங்கிறாங்க. இவருடைய சொத்தை, அவங்களும் சஹாபி பெண்ணு தான், இவங்களுடைய சொத்தை அவங்களுடைய சொத்துங்கிறாங்க. இவர் என்ன செய்கிறாரு? இந்த மாதிரி வழக்கு வந்த உடனே மருவான்கிறவர்கிட்ட போய் அதை கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க, ஏன் சொத்தை அவர் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி இவங்க அந்த சொத்தை தனதாக்கி கொண்டார்கள். அப்போ இவர் என்ன செஞ்சார்? விட்டுருங்க, அந்த சொத்தை என்னுடையதுன்னு அந்த அம்மா சொல்லுதில்ல, விட்டுருங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, யார் ஒருத்தன் ஒரு ஜான் அளவுக்கு அடுத்தவன் சொத்தை எடுத்துக்கொள்கிறானோ அவனுக்கு 7 பூமி அளவுக்கு அவனை இழுத்து வரும்படி அல்லாஹ் என்ன செய்வான்? மறுமை நாளில் அவனை காட்டுவான். இழுக்க முடியாமல் இழுத்துக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு தண்டனையை கொடுப்பான். அங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே பார்த்துன்னு சும்மா அப்படி இருக்கல அவர். அங்கே பார்த்துன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா, இங்கே ஏதாவது கூட நல்லதை கேட்குறாரு. நான் அங்கே பார்த்துக்கிறேன், அவளை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு, இறைவா இந்த பொம்பளை வந்து உண்மை சொல்லாமல் பொய் சொல்லி என் சொத்தை அபகரித்து இருந்தால் இவளை வந்து கண்ணும் தெரியாமல் ஆக்கி, இவள் வீட்டிலேயே இவளுக்கு புதைகுழியை உண்டாக்கி, கபரை உண்டாக்கி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? ஒரு துவாவும் செஞ்சிடுறாரு. இது ஊருக்கே தெரிகிற அளவுக்கு என்னவாயிடுச்சு? பிரபல்யமான அளவுக்கு போயிடுச்சு இந்த சம்பவம். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அந்த அம்மா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கண்ணு தெரியாமல் போய், அப்போ ரொம்ப கஷ்டப்படும் பொழுது அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, நான் ஒரு அநியாயம் பண்ணிட்டேன், இந்த சாயிதுடைய துவா என்னை பெருசாக பாதிச்சிருச்சு. அவர் அல்லாட்ட கேட்டார்ல, அந்த பாதிப்புனால இப்போ நான் வந்து குருடியாக கண் தெரியாமல் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் என்று அவங்க உணர்கிற அளவுக்கு பிரசித்தமான சம்பவம் இது மார்க்க ரீதியான ஹதீஸ் இல்லாவிட்டாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திற்கு பிந்தி நடந்த சம்பவமாக இருந்தால் கூட அந்த பாதிப்புகள் வந்து இவர் துவா செஞ்சது, இதே மாதிரி துவா செய்கிறாரு, அது மாதிரி நடக்கிறது. இது அவ்வளவுக்கு நீங்கள் போக வேண்டியதில்லை, நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்கலாம். பாதிக்கப்பட்ட ஒருத்தன் அந்த கோபத்தில் ஏதாவது சொல்கிறான்னு வைங்க, அப்படியே ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் உலகத்தில் என்ன செய்யும்? நம்ம கண்ணு முன்னாடியே
ஏதாவது ஏற்படுவது நீங்கள் பார்க்குறீங்க. பாதிக்கப்பட்டவன் நொந்து போய், ஏன்னா பெரிய இடத்துல முறையிட்டுறான்லவன், பெரிய இடத்துல முறையிடும் பொழுது எந்த திரையும் இல்லைன்னு சொன்னால் அது எல்லாம் ஏற்றுக்கிட்டு ஏதாவது நியாயம் வழங்குவானா இல்லையா? அந்த மாதிரி உலகத்திலையும் நடந்துவிடும். அந்த ஒரு பயமும் மனுஷனுக்கு ஒரு எதாவது ஆயிருமோ, நம்ம கண்ணு தெரியாமல் போயிடுமோ, செவுடனா போயிடுவோமோ, ஊமையாக போயிடுவோமோங்கிற பயமெல்லாம் என்ன செய்யும் வரும். அப்படி வராட்டா கூட மறுமையில் மாட்டிக்கொள்வோமோ என்ற மாதிரியான பயமும் மனுஷனுக்கு என்ன செய்யும் வரும். ஜெயித் இப்னு அம்ருடைய சம்பவம் முஸ்லீமில் 4218வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இது மாதிரியான ஒரு பாதிக்கப்பட்டவங்களுடைய பத்துவாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்கிற காரணத்தினால இது மாதிரி உறுத்தல்கள் நமக்கு வரும், மன அழுத்தம் ஏற்படும். இதுக்கு என்ன தீர்வு என்ன? இப்படி மன அழுத்தத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறதா? கொஞ்சம் மனசு வச்சோமையானால் இந்த மனக்குழப்பத்தை தீர்த்திடலாம். கொஞ்சம் மனசு வைக்கணும், கொஞ்சம் அல்லாஹ்வுடைய பயத்தை முன்னிறுத்தி என்ன செய்யணும், கொஞ்சம் மனசு வைத்தோமையானால் நம்ம அதற்கு தீர்வு கண்டுவிடலாம். அது என்ன தீர்வு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யாராவது தன்னுடைய சகோதரனுக்கு ஏதாவது ஒரு அநியாயம் செய்திருந்தால், எந்த ஒரு சகோதரனாவது எந்த ஒரு சகோதரனுக்காவது பொருளிலையோ வேற ஏதாவது மான மரியாதையிலையோ அநியாயம் செய்திருப்பீர்களே, ஆனால் இன்றைய தினம் அப்படி சொல்கிறாங்க, இன்றைய தினம் அதை அவனிடத்தில் சென்று அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்ளட்டும், அதுக்கு பிராயச்சித்தம் தேடிக்கொள்ளட்டும். இல்லை என்று சொன்னால் அங்கே என்ன கிடைக்காது, மறுமையில் ஒன்றும் கிடைக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதான் அதுக்குரிய பரிகாரமாக சொல்லித்தர்றாங்க. ஏதாவது இருக்குமையானால் அல்லாஹ்விடத்தில் சென்று என்ன செய்யணும், அந்த மனுஷன்கிட்ட போய் திர்ஹமும் காசுலாம் வேலை செய்யாது, பணம்லாம் செல்லாது. அந்த நாள் வருவதற்கு முன்னாடி இந்த அப்போ அவன்கிட்ட 1000 ரூபா கடன் வாங்கிட்டு ஏமாற்றிவிட்டேன், இந்த ரூபாய் வச்சுக்க, இதோட பஞ்சாயத்தை முடிச்சிக்க, ஒரு ஜான் இடத்த எடுத்துக்கிட்டேன், இந்த ஒரு ஜான் இடம் எனக்கு பெருசு இல்லை, நான் அல்லாட்ட மாட்டிக்கிற கூடாது, இடிச்சிடுறேன், நீ உன் இடத்த கட்டிக்க. இதுக்கு மனசு வரணும். வரலன்னா தீராது. இதுக்குள்ள மருந்து இதுதான் தெரிஞ்சுக்கிட்டு அதை சாப்பிட மாட்டேன்டா, நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம், அதுக்கு மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு, அழுத்திக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு மருந்தையும் மார்க்கம் சொல்லித்தருது. என்ன மருந்து? மனிதனுக்கு நீங்கள் அநியாயம் பண்ணீங்கன்னு சொன்னால் மனுஷனுக்கு நியாயம் வழங்கிருங்க, நேர போய் பேசிடுங்க. உங்களுடைய சுய கௌரவம், வரட்டு கௌரவம், இவ்வளோ நாள் நம்முடைய இதுன்னு சொல்லிட்டோமே, நம்ம பெருமை என்ன ஆகுறது, நம்மளை பொய்யன்னு எல்லாம் நினைப்பாங்களன்னா இன்னும் அழுத்தம் கூட்டிகிட்டே தான் போகும். பொய்யன்னு மற்றவன் நினைக்கிறது மேட்ரா, நீ மறுமையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று ஒரு சுமை உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறத, அந்த சுமையை இறக்கி வைக்கிறது நல்லதா? இந்த மருந்தை உட்கொள்வதற்கு நம்ம தயாராக இருந்தோமே ஆனால் அவங்களுக்கு மன அழுத்தம் வராது. அவதூறு சொன்னீங்களா, போய் நேராக போய் நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இதில் கௌரவம் என்ன பார்க்குறீங்க, அன்னைக்கு ராத்திரி படுங்க ஒரு அழுத்தம் இருக்காது. யாரை பற்றி அவதூறு சொன்னீர்களோ அவரிடத்துல போய் நேரடியாக பேசி நான் அந்த மாதிரி செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சுக்கிறங்க, அப்புறம் அழுத்தம் வருமா, உறுத்தல் வருமா? மார்க்கமே இப்படி சொல்லிட்டதுனால அல்லாஹ் கேட்பான். அதை பற்றி மார்க்கம் தான் இப்படி சொல்லித்தருது. மார்க்கத்தில் இந்த வழிமுறையை சொல்லி தந்திருக்கும் பொழுது நீ ஏன்டா அவதூறு பண்ணல கேட்க மாட்டான். எங்களுக்குள்ள பஞ்சாயத்தை முடிஞ்சு போச்சே அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வான், எடுத்துக்கிடுவான், அதுக்குள்ள நான் தலையிட மாட்டேன்ருவான். அப்போ அந்த மாதிரி பொருளாதாரத்தை மோசடி செய்கிறவன் என்ன செய்கிறான்னா, மோசடின்னு தெரியுது, பல கோடிகளுக்கு அதிபதி ஆயிடுவான். 1000 ரூபாய்க்கு கொடுக்குறது பெரிய மேட்டராக இருக்காது, வரட்டு கௌரவம் தடுக்கும். அன்னைக்கு 1000 ரூபா சுருட்டும் பொழுது பெரிய தொகையாக இருந்திருக்கலாம், இன்னைக்கு இவன் கொடுக்கும் பொழுது சின்ன அற்பமான தொகையாக இருக்கலாம். என்ன நினைக்கிறான், நம்ம போய் அவன்கிட்ட பணிகிறதா, அவன்கிட்ட இறங்கி போகிறதா, நம்ம குற்றவாளின்னு காட்டிக்கிறதா, அவனை நல்லவன் ஆக்குறதா, அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நம்மளை தாழ்த்தி கொள்வதா என்று நினைத்தோமையானால் நம்ம செஞ்சது தாழ்ந்த செயலை தானே செஞ்சுருக்கிறோம். தாழ்த்தி கொள்வதாண்டா, தாழ்ந்த செயலை செஞ்சவன் அந்த இடத்துல தாழ்த்தி தானே ஆவணும். நம்ம பெரிய பாரதூரமான உயர்ந்த ஒரு சாதனையை ஒன்று செஞ்சிடலையே. அப்போ இதை நம்ம கடைப்பிடிச்சோமையானால், அவதூறு சொன்னாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, மோசடியாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான குற்றங்கள் நம்ம செஞ்சு இருந்தாலும், மனிதர்களுடைய உரிமைகளை பறித்திருந்தாலும், அது மனசை உறுத்தாமல் இருப்பதற்கு என்ன வழி? இப்போவே இந்த நிமிஷத்திலே நீங்கள் தீர்மானம் பண்ணி நம்ம யாருக்கெல்லாம் என்னென்ன செஞ்சுருக்கிறோம், எதெல்லாம் நம்மளை அழுத்தி கொண்டிருக்கிறது நினைத்து பார்த்து இன்றைக்கு அப்படி ரசூல் அல் யௌமங்கிறாங்க, ஹல்லல் யௌம, இன்றைக்கே நீ போய் என்ன செஞ்சிரு, அவனிடத்துல ஹலாலை ஒன்று கொடுக்க முடிஞ்சா கொடு, வாங்கின கடனை கொடுக்க முடியலையா, மோசடியை கொடுக்க முடியலையா, இந்தப்போ வசதி இல்லை, நான் மோசடி பண்ணிட்டேன், அல்லாஹ்க்கா என்னை மன்னிச்சுக்கன்னு கேளு. இங்கே கேட்டால் முடிஞ்சு டாபிக் ஓவர். ஒன்றே அந்த மோசடி பணத்தை கொடுக்க முடிஞ்சா கொடு, அது கொடுக்குறதுக்கு வசதி இல்லை, அன்றைக்கி மோசடி பண்ணி தின்றுவிட்டோம், இன்றைக்கி நம்மள்ட்ட அந்த அளவுக்கு திருப்பி கொடுக்குறோட கெப்பாசிட்டி இல்லையா, அதுக்காக வேண்டி தேடிக்கிட்டு கொடுப்போன்னு இருக்காது. தேடுற வரைக்கும் நீ இருக்கிற என்ன உத்தரவாதம் இருக்கிறது?
இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் சம்பாரித்து கொடுத்துருவோம் என்றால் 10 வருஷத்துக்கு நம்ம இருப்போமா? இன்றைக்கே போயிட்டோம்னா அவன் கேஸ் கொடுத்துருவான மறுமையில், அவன் எழுந்து நிற்பானே. அப்போ நம்ம என்ன பண்ணானே, உடனே போய் அவங்கள சந்தித்து என்ற வசதிலாம் இல்லை, ஒரு காலத்தில் உன்னை ஏமாற்றி விட்டேன், கண்டிப்பாக நான் தரேனே, அல்லாஹ் வசதியை தந்தா எப்படியும் தந்துடுறேன், ஒரு வேளை தரலைன்னு சொன்னால் நீ என்னை மன்னிச்சிரு, மறுமையில் உன்னை எந்த ஒரு வழக்கும் போட்டுறாத, அல்லாஹ் முன்னால் என்னை குற்றவாளி ஆக்காதே என்று சொல்லி பார்த்தால் இது தவிர வேறு ஏதாவது தீருமா? இந்த மன அழுத்தத்திற்கு இந்த மருந்தை தவிர வேறு எந்த மருந்தாக கொடுக்க முடியுமா? வேறு என்ன மாதிரி நீங்கள் அறிவுரையை சொல்லி அதெல்லாம் அழைச்சி எல்லாரும் செய்கிறதா அலட்சியப்படுத்திட்டு போனாலும் முடியாது. நம்மளை உறுத்திக்கிட்டே தான் இருக்கும், அதை அரித்து கொண்டு தான் இருக்கும், நம்மளை பாதித்து கொண்டு தான் இருக்கும். இதை பார்க்கணும். இன்னும் சொல்ல போனால் மோசடியை விடுங்க, ஒரு கடன் இருக்கிறதே சின்ன தப்பு. இது கடன்கிறது நம்ம தெரியாமல் அறியாமல் எடுக்கிறது இல்லை. ஒரு ஆள்கிட்ட போய் அவனை விரும்பி நமக்கு தர்றான், ஒரு 1000 ரூபா தாங்கன்னு கேட்குறோம். மோசடிங்கிறது தெரியாமல் எடுத்துக்கிறது, ஏமாத்துறது. கடன்கிறது என்னது, அவன்கிட்ட போய் நம்மளாக கேட்குறோம், அவனாக விரும்பி நமக்கு தர்றான், ஒரு மாதத்தில் தர்றோன்னு சொல்கிறோம், பிறகு முடியாமல் போயிடுது. இது பெரிய பெரிய அளவில் இது பாவம் வரப்போகிறது இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யுகுஃபருல் ஷஹீதி குல்லு தம்பின் இல்லத்தைன். ஒருத்தன் ஷஹீத் ஆகிவிட்டான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை கொடுத்து விட்டான் என்று சொன்னால் எல்லா பாவமும் மன்னிக்கப்படுது, கடன் மன்னிக்கப்படாது. கடன்கிறதே சொல்கிற கடன் மோசடிலாம் மன்னிக்கப்பட அர்த்தம் கிடையாது. உள்ளதுலேயே அடுத்தவனுக்கு செய்கிற பாவத்தில் சின்ன பாவம் எதுன்னு கேட்டால் வாங்கின கடனை கொடுக்காம இருக்கிறது தான். இது மோசடியிலையோ துரோகத்திலேயோ ஏமாத்துறது அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் கடன்காரனாக இருந்து நீ உயிரையே தியாகம் பண்ணாலும் சரி அது மன்னிக்க முடியாது. ஏன்? அது வேறு மனுஷன் மேட்டர், நான் எப்படி மன்னிப்பேன்? எல்லாம் சொல்லிடுவான். நான் எப்படி போய் உன்னைய மன்னிக்கிறது? நீ ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற, அவன் என்கிட்ட வந்து நியாயம் கேட்பான், அவனுக்கு நான் நியாயம் வழங்கணுமா? நான் எப்படி என்ன செய்ய முடியும்? நான் ஒரு ஆதில், நான் நேர்மையானவன், நான் நீதியாக தீர்ப்பளிக்கிறவனாக இருக்கும் பொழுது இந்த மனிதனுக்கு நான் நீதி வழங்கி ஆகணும் என்று வாங்கின கடனுக்கு கூட என்ன இல்லை, மன்னிப்பு இல்லை என்று சொன்னால் அதை தாண்டி செய்யக்கூடிய துரோகங்கள்லாம் என்ன கதிக்கு ஆளாகிறது? ஒரு மனிதர் வர்றார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார், வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, மனுஷன் செய்கிற செயலில் நல்ல செயல் எது? அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை கொடுக்கறது. உடனே அவர் கேட்குறாரு, அப்போ வந்து நான் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை கொடுத்து விட்டால் நான் வந்து சொர்க்கம் போயிடுவேனா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ சகித்து கொண்டு நன்மை எதிர்பார்த்து உயிரை கொடுத்துருந்தாயானால் கண்டிப்பாக நீ சொர்க்கம் போவ அப்படிங்கிறாங்க. அவர் திரும்பி போங்க கூப்பிட்றாங்க, திரும்பி போகிறார், இங்கே வா, என்ன கேட்ட இன்னொரு கேளுங்கிறாங்க. அவர் என்ன கேட்டார்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் நான் கொல்லப்பட்டால் எனக்கு சொர்க்கம் நிச்சயமானு கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஆமாம் நிச்சயங்கிறாங்க. சொல்லிட்டு போனால் கூப்பிட்டுங்க இன்னொரு தடவை கேளுங்கிறாங்க. அவர் மறுபடியும் கேட்குறாரு, சொர்க்கம் நிச்சயம்தான், ஆனால் கடன் வாங்கியிருந்துட்டு வை, அப்போ உனக்கு நிச்சயம் கிடையாது, அது வந்து மன்னிக்கப்படாது கூப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் மன்னிப்பானே தவிர மனிதர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ நம்ம என்ன நிலைக்கு ஆகுறது? அதைத்தான் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. அந்த ஹதீஸ்கள்லாம் பாருங்கள், மன் கானத் லஹு மதுலமத்துன் லி அஹீஹி, ஒருவன் தன் சகோதரனுக்கு அநீதிழைத்திருப்பானேயானால் மின் இர்லிஹி அவ் மாலிஹி, அது பொருள் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், மானம் மரியாதை சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், ஒரு அநீதிழைத்திருப்பானேயானால் ஃபல்யதஹல்லல்ஹு மின்ஹுல் யௌம், இன்றைக்கே அதற்கு பிராயச்சித்தம் தேடிக்கொள்ளட்டும், அவனிடத்திலே போய் இன்றைக்கே பிராயச்சித்தம் தேடிக்கொள்ளட்டும். கபுல அல்லாஹ் யகூன தீனாரும் வலா திர்ஹமுன், காசு தங்க வெள்ளி காசுகள் எல்லாம் பயன்படாத நாள் இருக்குது, அந்த நாள் வருவதற்கு முன்னாடி இப்போவே திருத்திக்க. அங்கே போய் காசு கொடுத்து சரி பண்ண முடியாது. ரூபாய் கேட்டவன் இந்த ரூபான்னு எடுத்து கொடுக்க முடியுமா? அப்போ வெள்ளி காசு தங்க காசு ரூபாய் நோட்டுகள் எல்லாம் பயன்படாத நாள் இருக்குது, அதுக்கு முன்னாடி செய்து கொள். இன்கான லஹு அமலும் சாலிஹுன், இவனிடத்தில் நல்ல செயல் ஏதாவது இருக்குமேயானால் உஹீத மின்ஹு பி கத்ரி மதுலமத்திஹி, இவன் செஞ்ச அநியாய அளவுக்கு அந்த நல்ல செயல் பிடுங்கப்படும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இங்கே நீ சரி செய்யாமல் போனால், நீ ஒரு ஆளுக்கு அநியாயம் செஞ்சுட்டு போனால் அதுக்கு அல்லாஹ் ஒரு கணக்கு வச்சுருப்பான். இந்த அநியாயத்துக்கு இவ்வளோ மார்க்கு, இந்த அநியாயத்துக்கு மைனஸ் மார்க்கு, இந்த அநியாயத்துக்கு இவ்வளோ மைனஸ் மார்க்குன்னு என்ன செய்வான், அல்லாஹ் ஒரு கணக்கு பண்ணி வச்சுருப்பான். அப்போ நம்ம ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டு போயிட்டோமா, இத்தனை ரூபா கடன் வாங்கிட்டோமா, இவனு ஒரு 6 மாதம் தொழுகையை பிடிச்சி அவனுக்கு கொடு. 6 மாதம் கஷ்டப்பட்டு நம்ம தொழுதுருப்போம், அந்த தொழுகையுடைய நன்மையை பிடிங்கி என்ன செய்வான்ல
அவனுக்கு கொடுன்றுவான். இன்னொருத்தன் எந்திரிச்சிட்டு கேட்பான், எனக்கு எனக்கு 2000 ரூபா தரணுமே, ஒரு வருஷ தொழுகை அவனுக்கு கொடு. இன்னொருத்தன் எந்திரிச்சு என்ன செய்வான், என் மேலே அவதூறு சொன்னான் அதுக்கு, அப்போ அதுக்கு வந்து அதை கொடு, இது கொடு, நோம்பு கொடு, ஜக்காத் எல்லாம் கொடு. கடைசியில் பார்த்தா முட்டை. அப்படி சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி நம்ம ஆயிடுவோம்? மனிதனுக்கு அநீதி இழைத்தவனாக போய் நின்றோமையானால் அவனுடைய அநீதிக்கு தக்கதுக்கு எல்லாம் என்ன கணக்கு வச்சு நம்ம தெரியலை. அவன் ஒரு கணக்கு வச்சுருப்பான், இவ்வளோ இந்த விஷயத்துக்கு இவ்வளவு மார்க் எடுக்கலாம், இவ்வளோ அமலை எடுத்துக்கொள்ளலாம், அல்லாஹ் ஒரு கணக்கு போட்டிருப்பான். அப்போ அந்த மாதிரி உஹீத மின்ஹு பி கத்ரி மதுலமத்திஹி, அவனுடைய அநீதிக்கு ஏற்றவாறு அவனுடைய நன்மைகள் எடுக்கப்படும். ஒ இல்லம் தக்குன் லஹு ஹசனாத், இவன்கிட்ட நன்மை இல்லைன்னு வைங்க, அநியாயம்ன்ற அல்லாவுக்கும் ஒன்றும் செய்யலை, மனுஷனுக்கு அநியாயம் செஞ்சிருக்கான், ஒரு நன்மையும் இல்லாமல் போகிறான். அப்படி போனால் கூட அல்லாஹ் விடுவானோட விட மாட்டான். என்ன செய்வான்? உஹீத மின் செய்யாத்தி சாஹிபிஹி, யாருக்கு அநியாயம் செஞ்சானோ அவனுடைய பாவங்களை எல்லாம் எடுப்பான். எடுத்து ஃபஹுமில் அலைஹி, இவன் தலையில் வைப்பான். இவனே ஏற்கனவே 100 மூட்டை வச்சுக்கிறான், பாவ மூட்டை, அதுக்கே எங்கே போகிறேன்னு தெரியல, அதில் 2 மூட்டைக்கு இவன் கையில் வை, இவன் தலையில் வை. அவன் செஞ்ச பாவ மூட்டையில் 2 மூட்டையை 102 மூட்டையாக சுமக்கட்டுருவான்ல. புகாரியில் 2449, 6534 இந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கு. அப்போ இதில் என்ன வழங்குறோம்? மனிதனுக்கு நம்ம எந்த விதத்தில் பாவம் செஞ்சிருந்தாலும் அங்கே எது பிடுங்கப்படும்? அமல் தான் பிடுங்கப்படும். மறுமையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நோன்பு வைக்க எவ்வளோ கஷ்டம், சும்மா சாதாரண விஷயமா உண்ணாமல் பருகாமல் இருக்கிறவன் லட்டு மாதிரி 1 மாதம் நோம்பு தூக்கி கொடுத்துருவான்ல. ஒரு ஏதோ ஒரு கடன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போனோம்னா 1 மாதம் நோம்பு ஒரு 1000 ரூபாய்க்கு சரியாக போயிடும். எந்த நிலைக்கு ஆகுறது? நம்ம மறுமையிட எப்படி வெற்றி பெறுவது? மனிதனுடைய ஹக்குகளுக்கு அல்லாஹ் ஒன்று பிடுங்கி கொடுத்தானே, ஆனால் எல்லாம் போயிடும். அப்போ நன்மை இல்லாமல் 0வாக இருக்கும் பொழுது அதோட விடாமல் என்ன செய்யறான்? அடுத்தவன் செஞ்ச பாவத்தை இன்றைக்கி நமதல்லதுக்கு வச்சான்னு சொன்னால் அப்போ நமக்கு எது என்ன ஆகும்? அதில் பாதாளத்துக்கு போய்விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எச்சரிக்கிறாங்க. இன்னொரு தடவை சொல்கிறாங்க, இது பரிகாரம் சேர்த்து சொல்கிறாங்க. என்ன பரிகாரம்? உடனே கொடுத்துரு. எதுக்கு வச்சு அடுத்தவனுடைய மான மரியாதையில் நீ எதுக்கு விளையாண்டுட்டு இருக்கிற? ஒரு தடவை கேட்குறாங்க, ஹல் ததுரூன மணில் முஃப்லிஸ், அனைத்தையும் இழந்தவன் யார் தெரியுமா? முஃப்லிஸ்னா அந்த திவால் அவர் சொல்கிறாங்க இல்லையா, மஞ்சள் நோட்டீஸ் விடுறான, அதுக்கு தான் முஃப்லிஸும்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஹல் ததுரூன மணில் முஃப்லிஸ், அனைத்தையும் இழந்தவன் யார் என்று தெரியுமா? நிறைய வச்சு இருந்து அப்புறம் எல்லாத்தையும் இழந்துட்டான அவன் யார் தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, மல்லா திர்ஹமலஹு வலாமத்தா, யார்கிட்ட வந்து காசு இல்லையோ, யார்கிட்ட செல்வம் இல்லையோ அவன் தான் யார்? முஃப்லிஸு. அதுதான் உலகத்து வழக்கம். ஒன்றும் இல்லாதவன் யாருக்கிட்ட என்ன சொல்லுவீங்க? சோத்துக்கு வழி இல்லாதன்னு சொல்லுவீங்க, நம்ம காலத்தில் சொல்லுவோம். அதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி சொல்கிறாங்க? யார்கிட்ட காசு பணம் இல்லையோ அவன் தான் முஃப்லிஸுங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் முஃப்லிஸ் என்பவன் இவன் இல்லை, வேற ஒருத்தன். நீங்கள் முஃப்லிஸு ஒன்றும் இல்லாதவன் இவனை நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அது யாருன்னு கேட்டால், யஅதி யௌமல் கியாமத்தி பி சியாமின், கியாம நாளையில் நிறைய நோன்பு நோற்றவனாக வருவான். ஓ சலாத்தின், நிறைய தொழுகையை சுமந்து கொண்டு வருவான். ஓ ஜக்காத்தின், நிறைய ஜக்காத்து கொடுத்து அந்த நன்மைகளை வர மூட்டை மூட்டையாக சுமந்து கொண்டு வருவான். அதே நேரத்தில் ஓ யஅதி கது சத்தம இருளஹாதா, இவனுடைய மானத்தோடு விளையாடி இருப்பான். ஒருத்தனை சொல்லி காட்டி அவனுடைய மானத்தோடு விளையாடி இருப்பான். ஓ கதபஹாதா, இவன் மேலே அவதூறு சொல்லியிருப்பான். அவன் மானத்தை விளையாடி இருப்பான், இவன் மேலே அவதூறு சொல்லியிருப்பான். ஓ அக்கலை மாலஹாதா, அவனுடைய சொத்தை சாப்பிட்ருப்பான். இப்படி ஒரு மக்களுக்கு எல்லாத்தையும் செய்து விட்டு, ஆனால் தொழுகை நோம்புல பறக்கத்தான் இருக்கும். நிறைய தொழுகை, நிறைய நோன்பு, நிறைய ஜக்காத்து, நிறைய நன்மைகள் நிறைய எடுத்துக்கிட்டு வர்றான். ஆனால் என்ன செஞ்சிருப்பான்? அவனை திட்டியிருப்பான், இவனை ஏசியிருப்பான், அவதூறு சொல்லியிருப்பான். இது மனுஷனுக்கு செய்கிற குரல் ஒரு குறை வைக்காமல் செஞ்சுருப்பான். இந்த மாதிரி வந்த உடனே ஆளை உட்கார வச்சு என்ன செய்வான்? அல்லாஹ் என்ன செய்வான்னா, பொய் குத்தசு ஹாதா மின் ஹசனாத்திஹி, இவனுடைய நன்மைகளிலிருந்து அவனுக்கு கணக்கு தீர்க்கப்படும். இவன் செஞ்ச தொழுகை நோன்பு நிறைய சுமந்து கொண்டு வர்றான் இல்லையா, அதை கொண்டு கணக்கு தீர்க்கப்படும். வஹாதா மின் ஹசனாத்திஹி, அவனுக்கு அதிலிருந்து தீர்க்கப்படும், அவனுக்கு தீர்க்கப்படும், ஒருத்தருக்காக தீர்க்கப்படும். கடைசியில் என்னவாயிரும்? புனியத் ஹசனாத்துஹு, எல்லா நன்மையும் முடிந்து விட்டது என்று சொன்னால் தேலியாயிடுச்சுன்னா அவன் பரவாயில்லை, அதுக்கு மிஞ்சி இருக்குன்னு வைங்க, அமலுக்கு மேலே அநியாயம் ஜாஸ்தியாக இருக்குது. இவன் செஞ்சிருக்கிற அமல்களை விட இவன் செஞ்சிருக்கிற மனிதர்களுக்கு செஞ்ச அநியாயம் ஜாஸ்தியாக இருக்குமே. ஆனால் அவனுடைய தவறத்துக்கு இவன் மேலே வைத்து பிறகு நரகத்தில் தள்ளிவிடுவான்
இது முஸ்லீம் நூலில் 6744வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு பாரதூரமான விளைவுகள் வரக்கூடாது என்று சொன்னால், இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்முடைய மனசை உறுத்தும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? மனுஷனுக்கு எந்த அநியாயம் செய்யாது. அதான உங்களை உறுத்துது. எதுக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்யணும்? நம்மளுக்கு மேலே ஒரு பெரிய கோர்ட் இருக்கா இல்லையா? மனுஷன் கோர்ட்டுக்கு பயந்துக்கிட்டு எவ்வளோ போய் நடக்கிறீங்க? நாட்டில் ஏதாவது சட்டம் போட்டான்னு சொன்னால் அரண்டுக்கிட்டு 3 நாள் ஜெயிலில் போடுறதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? அந்த சட்டத்தை ஒபே பண்ணி அதை கட்டுப்பட்டு நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ பெரிய ஒரு ஜட்ஜி ஒருத்தர் இருக்கிறான், அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவன் நுணுக்கமாக அனைத்தையும் கவனிக்கிறவனாக இருக்கிறான். அங்கே எல்லாருக்கும் முழுமையான நீதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளை அவன் உண்டாக்கி வைத்திருக்கிறான். அந்த ஒரு நாளில் ஒரு அதிபதி நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அச்சம் இருக்குமையானால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்ய மாட்டோம். இன்னும் சொல்ல போனால், இன்ன ரிஜாலன் யஹூலுன ஃபீ மாலில்லாஹி பிகைரி ஹக்கின், ஒரு உரிமையும் இல்லாமல் மக்கள் பணத்தை சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஃபலஹுமுன்னார் யௌமுல் கியாமா, கியாம நாளில் உங்களுக்கு நரகம் தான். ரிசல்ட் இப்படி தான் வரும். எல்லாத்தையும் கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம அமல் கூட அடுத்தவனுக்கு போய் அடுத்தவன் பாவம்லாம் நமக்கு வந்து என்னவாகும்? நரகம் தானே கிடைக்கும். இது புகாரியில் 3118வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இதில் நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நம்ம ஒரு லிஸ்ட்டை போட்டு யாருக்கெல்லாம் நம்ம அநீதி இழைத்திருக்கிறோம், யாருக்கெல்லாம் அவதூறு சொல்லியிருக்கிறோம், யார் மீதெல்லாம் வீண்பலி சுமத்திருக்கிறோம், யாருடைய பொருளாதாரத்தை சாப்பிட்ருக்குறோம், யார்கிட்ட கடன் வாங்கி ஏமாற்றிருக்கிறோம், எல்லாத்தையும் ஒரு கணக்கெடுத்து ஒரு மனுஷத்தையும் ஒரு பாவம் இல்லாதவர்களாக நம்ம போனால் அங்கேயும் நிம்மதி. அதுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்தில் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். மனசு அப்படி லேசாயிரும். மனசே என்னவாயிரும்? அப்படி லேச எல்லா சுமையும் இறக்கி வைத்த மாதிரி ஒரு முழு மனநிறைவு கிடைக்கக்கூடியது ஆகிவிடும். அதுபோக கூடுதலாக என்ன ஏற்படும் என்று சொன்னால், நம்முடைய துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படுவதற்குரிய தகுதி அதிகரித்து விடும். எவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்குறோம், பல விஷயங்கள் நிறைவேறதில்லை. ஏன்? அதுக்கு ஒரு தகுதி அல்லாஹ் வச்சிருக்கிறான். என்ன தகுதி? அடுத்தவன் சொத்தை திங்கக்கூடாதுங்கிற தகுதி. முக்கியமான தகுதி என்னது? பிறருடைய பொருளை, ஹராமான பொருளை நம்ம சாப்பிட்டோமையானால், பிறருடைய பொருளை நம்ம சுருட்டி கொண்டோமையானால் நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவதற்கும் அது தடையாக நிற்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் நீண்ட பயணத்தை மேற்கொள்கிறான், தலையெல்லாம் புழுதிப்படுத்தி விடுகிறது. அந்த நேரத்தில் வந்து துவாக்கள்லாம் ஏற்றுக்கிறப்படும். பிரயாணத்தில் ஒருத்தன் செய்கிற துவாவுக்கு என்ன இருக்குது? வெயிட்டு கூட. உள்ளூரில் வந்து துவா யாரும் செஞ்சிடலாம், ஏன்னா அவனுக்கு அது மாதிரியான அவனுக்கு கெடுக்கக்கூடிய அம்சங்கள் குறைவாக இருக்கும். வெளியூருக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் நம்மளை கெடுக்கிற அம்சம் நிறைய இருக்கும். ஏன்? நம்மளை யாருக்கும் தெரியாது, என்ன தப்பு செஞ்சாலும் யாரும் நடக்கிற மாட்டான். அந்த ஒரு தைரியத்தில் என்ன செய்வான்? எல்லா தப்பும் செய்வான். சொந்த ஊரில் தப்பு செய்யறதுக்கு பயப்படுவான். ஏன்? பாப்பா பார்த்துருவார், அம்மா பார்த்துருவாங்க, அண்ணன் பார்த்துருவான், தம்பி பார்த்துருவான், அவன் பார்த்துருவான், இவன் பார்த்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பார்த்துருவானேங்கிற பயம் இருக்கும் பொழுது லோக்கலில் அவன் ஊரில் வந்து தவறு குறைவாக செய்வான். தெரியாத ஊருக்கு போயிட்டோம்னு சொன்னால் நிறைய தப்புகள் செய்வான். ஏன்? அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் மட்டும்தான் செய்ய மாட்டான். மனுஷனுக்கு பயப்பட தேவையில்லை. அப்போ அந்த நேரத்தில் ஒருத்தன் அல்லாஹ்வை நினச்சி தப்பு செய்யாமல் இருப்பானே, ஆனால் அவனுக்கு கூடுதல் தரஜா கொடுக்கணுமா இல்லையா? அதுக்காண்டி எல்லாம் துவாவை ஏற்றுக்கிறான். உள்ளூரில் இருந்து நீங்கள் கேட்குற துவாவை விட ஒரு வெளியூரில் போய் நீங்கள் துவா கேட்டீர்களே, ஆனால் வர்ற மனுஷனுக்கு பயப்படாமல் அல்லாஹ்வாகி எனக்கு மட்டும் பயந்து இந்த மாதிரி என்னிடத்துல துவா செய்கிறான் என்று எல்லாம் ஏற்றுக்கிறவான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீண்ட ஒரு பயணத்தை மேற்கொண்டு தலையெல்லாம் புழுதி படிந்து அவ்வளோ பெரிய பிரயாணத்தை மேற்கொண்டு விட்டு அவன் என்ன செய்கிறான்டா? கையை உயர்த்தி யா ரப்பி யா ரப்பி என்று இறைவா இறைவா என்று அவன் தேவைகளை கேட்கிறான். ஆனால் ஓ மத்தாமுஹு ஹராம், அவன் உண்ணுகிற உணவு ஹராமாக இருக்கிறது. ஓ மஷ்ரபுஹு ஹராம், அவன் அருந்துகிற பானம் ஹராமாக இருக்கிறது. ஓ மல்பசுஹு ஹராம், அவன் போட்டிருக்கிற ஆடை ஹராமாக இருக்கிறது. அண்ணா யுஸ்தஜாபுலஹு, பிறகு எப்படி இவனுடைய துவா ஏற்றுக்கிறப்படும்? நீ அடுத்தவன் சொத்தை தின்னுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் உன் சொத்தை நீ சாப்பிடலை, உன்னுடைய பொருளை நீ சாப்பிடாம பிறருடைய பொருளை ஹராமான வழியில் நீ சாப்பிட்டு கொண்டிருப்பாய், ஆனால் உனக்கு எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அதனால் இந்த பாவத்திற்கு வந்து ஒரே பரிகாரம் என்னவென்று சொன்னால், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பிராயச்சித்தத்தை உலகத்தில் செய்துவிட வேண்டும். உலகத்தில் செய்து விடுவதன் மூலமாக இந்த வகையான மனக்குழப்பங்கள் நம்ம விட்டு என்ன செய்யணும்? எடுபட்டு போய்விடும். இது ஒரு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பம்.